பாத்தி மங்கு விழுந்துருச்சு, மங்குங்காலத்துக்கிட்டே மங்கும்பாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. மங்குங்காலமும் இல்ல, பொங்குங்காலமும் கிடையாது. இது என்ன ஆகும்னா, இந்த மாத தீட்டு நிக்குது இல்ல, அந்த நேரத்துல சில பெண்களுக்கு இப்படி கன்னத்துக்கிட்ட இங்க ஒரு கருப்பா ஒரு படை வரும். அப்படி லேசா கருப்பா படை வரும். சில சமயம் படந்துக்கும், அப்புறம் சில சமயம் போனாலும் போயிரும். இது உடம்பு சம்பந்தப்பட்டதே தவிர துரதிருஷ்டமோ அதிர்ஷ்டமோ அதெல்லாம் கிடையாது. அப்படி எதையுமே சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? இப்ப லேசா கண்ணு மாறு கண்ணா இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம், விளக்கு பார்வைன்னுட்டு சிரிப்பாங்க. அதுக்கு என்ன பண்றது? இயற்கையா அந்த பிள்ளைக்கு இப்படி கண்ணு அமைஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் பேசக்கூடாது. அப்படி இந்த மங்குக்கு என்ன தெரியுமா செய்யலாம்? வில்வக்காய் கிடைக்கும். நீங்க ஏதாவது சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா வில்வ மரம் இருக்கும். அங்க ஐயர்கிட்ட சொல்லிட்டு ஒரே ஒரு காய் பறிச்சு வாங்கிட்டு வாங்க. அத நல்லா உடைச்சு அத உள்ள இருக்கிற சதையில பசும்பாலை விட்டு நல்லா அரைக்கணும். அரைச்சு அதை அந்த மங்கு மேல பூசி வச்சுட்டு நல்லா ஊறட்டும். அது பாட்டு ஊறின பிறகு நீங்க அத வெந்நீரை ஊத்தி லேசா கொஞ்சமா வெது வெதுன்னு தண்ணிய வச்சு அது செஞ்சிடலாம். சில பேருக்கு இந்த வெயில்ல போனீங்கன்னாக்க அந்த சூரியனோட ஒளி படுது இல்ல, அது கூட இங்க வந்து கண்ணங்கரேல்னு ஆயிடும். அது கொஞ்சம் நாள் ஆகும் போறதுக்கு. வெயில்ல அப்படி போனீங்கன்னா ஒரு பெரிய தொப்பி போட்டுட்டு போங்களேன், இல்ல கொடை எடுத்துட்டு போங்களேன். அதெல்லாம் நம்ம கையில தானே இருக்கு. நான் வெயில்ல போனேன் எனக்கு மங்கு வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது.